இந்தியன் நேஷனல் ஆர்மி 1943 அக்டோபர் 21 அன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் ஆசாத் ஹிந்த் ஃபௌஜை அதிகாரப்பூர்வமாக நிறுவினார். இது இந்திய தேசிய ராணுவம் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுகிறது. இரண்டாம் உலகப் போர் காலத்தில் காங்கிரஸ் கட்சி அமைதியான வழிகளில் சுதந்திரம் பெற முயன்றது. ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் தேசபக்தி உணர்வு கொண்ட ஆயுத போராட்டமும் தேவை என நம்பினார். சுபாஷ் சந்திர போஸ் காந்தியின் அகிம்சை வழியை மதித்தாலும் சுதந்திரம் பெறுவதற்கு அது மெதுவான வழி என கருதினார். விரைவான சுதந்திரத்துக்கான ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்க அவர் விரும்பினார். இதனால் முதலில் அவர் காங்கிரஸில் இருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் எனும் புதிய அமைப்பை உருவாக்கினார். பின்னர் 1941 இந்தியாவில் இருந்து ரகசியமாக புறப்பட்டு ஜெர்மனி சென்றார். என் எதிரியின் எதிரி என் நண்பன் என்ற கொள்கைப்படி ஜெர்மனி மற்றும் ஜப்பானின் உதவியுடன் இந்தியாவை விடுவிக்க சுபாஷ் சந்திர போஸ் முயன்றார். இவ்விரு நாட்டு தலைவர்களுடனும் நடத்திய பேச்சுவார்த்தைகளை அடுத்து 1942 ஜூலை மாதத்தில் சிங்கப்பூரில் ஜப்பான் படையினர் கைப்பற்றிய இந்திய போர்க்கைதிகளை ஒருங்கிணைத்து மோகன் சிங் என்பவரது தலைமையில் இந்தியன் நேஷனல் ஆர்மி உருவாக்கினார். 1943 ஆண்டு சிங்கப்பூர் வந்த நேதாஜி INA-வை மறுசீரமைத்து ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ் என பெயரிட்டார். பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி ஜெர்மன் மற்றும் ஜப்பானால் சிறைப்பிடிக்கப்பட்ட 45,000 இந்திய வீரர்கள் இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்தனர். அதே சமயத்தில் கடல் கடந்த ஒரு தற்காலிக இந்திய அரசையும் அவர் உருவாக்கினார். இந்த அரசு 11 நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டது. ஜெய்ஹிந்த் என்பது INA-வின் முழக்கமானது. 1944 ஆண்டு INA டில்லி சலோ என்ற முழக்கத்துடன் புறப்பட்டு வடகிழக்கு இந்தியாவின் இம்பால் மற்றும் கோஹிமா பகுதிகளில் தாக்குதல் நடத்தியது. கடுமையான மழை மற்றும் பிரிட்டிஷ் படையினரின் எதிர்ப்பு காரணமாக இந்த முயற்சி வெற்றியடையவில்லை. INA-வின் முயற்சி தோல்வியடைந்தாலும் அது இந்தியாவில் உணர்வுபூர்வமான மிகப்பெரிய தேசபக்தி அலையை கிளப்பியது. மேலும் 1945-46 நடந்த INA ட்ரையல்ஸ் இந்தியா மக்களிடம் INA-வுக்கு ஆதரவான மனப்பான்மையை உருவாக்கியது. INA-வின் இந்திய சுதந்திரத்திற்கான ஆயுத போராட்டம் மக்களின் தேசபக்தி உணர்வை தூண்டி இந்திய சுதந்திர இயக்கத்தை வலுப்படுத்தியது. நேதாஜியின் INA இந்தியாவின் எல்லைகளுக்கு வெளியே இருந்து நடத்தப்பட்ட தனித்துவமான ஒரு ராணுவ போராட்டமாக வரலாற்றில் இடம்பெற்றது.